இதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பிடுவாங்களா சார்? சார் நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இதுக்கு பேரு தான் உண்மையான சோமரசம். யார் நீ? ஐயப்பன் சார், உங்க கண்ணு கொஞ்சம் மூடுங்க. அதனால ஓப்பனாவே நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஒரு தடவை பண்ணிக்கிட்டா? கோக்கம் அக்கா டே, அந்த ஆள் ஃபோன் எடுத்தாரா? இல்லை மச்சான், நேற்றுலேருந்து கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் கூட ஆஃப் பண்ணிட்டான். உங்க சார் எங்கடா? யாரா அந்த காட்டுக்குள்ளியா? அந்த ஆள் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே காஸ்டிங் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சன்னிக்கு என்னடா பிரச்சனை? அந்த ஆளை படம் பண்ணுறது மட்டும் பண்ண சொல்லு. இந்த பாரு மச்சான், அவங்களா ப்ரொடியூசர்ஸ், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், இந்த படம் ஆரம்பிச்சா போதும். அண்ணன் இப்போ தான் ஃபோன் பண்ணாரு, நீ வந்துட்டியான்னு கேட்டாரு. வந்துட்டேன். என்ன இடண்டா இது? நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரமாலாம் வர முடியாது. நான் இந்த வண்டியில சுத்திட்டே இருக்கேன் தெரியுமா? டேய், வீடு கொஞ்சம் உள்ள இருக்கு, நீ வந்த ரூட்லயே போயிரு. அந்த வழி நேரா அங்க தான் போகும். ஒரு தடவை அந்த வழியில தான் நான் போயிருக்கேன். ஏண்டா உங்க டைரக்டர்ஸ்லாம் 5 ஸ்டார் 4 ஸ்டார்னு போகாம இந்த காட்டுக்குள்ள ஏண்டா வந்து தங்கியிருக்காங்க? நான் சொல்றது கேளு, நீ கிளம்பு. அந்த டைரக்டர் அங்க எங்கேயாச்சும் தான் சரக்கு போட்டு கிடப்பான், நீ போ. நீ அங்க போய் ஏதாவது அவனை நைஸ் பண்ணி பிட்ட போட்டு சேர்ந்துரு. ஐயப்பனோட அடுத்த படத்துல அவன் மூஞ்சி தெரியுதுன்னு என்ன கசக்குமா? அந்த ஒரே நம்பிக்கையில தான் மச்சான் இந்த வண்டி எடுத்து காட்டுக்குள்ள வந்தேன். அப்போ நேரா போனா சேர்ந்துடலாம்ல? நேரா அதே வழியில போ. சரி, அப்போ நீ வை. இவன் எனக்கு இப்ப கால் பண்றான். ஹலோ, எங்கடா இருக்க? நான் கோவில் கிட்ட தான் இருக்கேன். டேய், சுகு எங்கடா? சுகு அந்த ஐயப்பனை பார்க்க காட்டுக்கு போயிருக்கான். சபரிமலைக்கா? டேய், டைரக்டர் ஐயப்பனை பார்க்க காட்டுக்கு போயிருக்கான்டா. டேய், அது சொல்லதான் நான் கூப்பிட்டேன். சுகுவை நைஸா இங்க வந்துட சொல்லு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது இல்லடா, அந்த காட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை? அது தெரியல, அந்த ஐயப்பன் விஷயத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா, பிரச்சனை மண்ணாங்கட்டி. போன வச்சுட்டு போடா. டே, அது வச்சுட்டானா? சொன்னா எங்க கேக்குறாங்க? அப்போ நீங்க மிஸ் பமிலா? பமிலா இல்ல சார், பிரமிளா. எனக்கு ரா வராது. பமிலான்னு கூப்பிட்டாலும் பமிலா தான் வரும். சரி, பமிலா ஊர் எது? திருப்பூர். வேணா செங்கல்பட்டா மாத்திக்கலாமா? அது ஏன் சார்? அதுல ரா வருது, அதான் கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தனே, என் ரோல் விஷயமா? அத சரி பண்ணிடலாம். உங்க விஷயத்தை பத்தி ஐயப்பன் சார் கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். நல்ல ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது இல்ல இப்ப பிரச்சனை. நான் கொண்டு வந்த ஆளு சரியில்லைன்னு டைரக்டர் சொன்னா அது எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா பண்ணுவேன். நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நல்லா செய்யணும்ல. என்ன அப்புறம் கொஞ்சம் ஹாட்டா பண்ண வேண்டிய வேஷம் அது. ஹாட்டா அப்படின்னு சொன்னா? ஐயோ, அவ்வளவு ஒண்ணு இல்ல, ரொம்ப நைஸா காலெல்லாம் காமிச்சு கொஞ்சம். காலெல்லாம் காமிச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல, இந்த காலெல்லாம் காமிக்கிறதுனா இந்த மேல வச்சு வச்சு இன்னும் கொஞ்சம், இன்னும் இவ்வளவு போதுமா சார்? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம் உயரத்துல போகணும். என்னது? இல்ல, நீங்க கொஞ்சம் உயரத்துக்கு போகணும்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ.
அப்போ எப்ப வருவீங்க? ஷூட் ஸ்டார்ட் ஆன உடனே வரேன் சார். அததான் நானும் சொல்ல வந்தேன். ஐயப்பன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாருன்னா அடுத்த வாரமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லண்டன், கோவா அது இதுன்னு போலாம். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? இல்லையே. அர்ஜென்ட்டா எடுக்க வேண்டியது இருக்கும். நாம நிறைய நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் பமிழா என் ரூம்ல தான் இருக்கணும். ஏன்னா அங்க ரெண்ட் எல்லாம் ஜாஸ்தி இல்ல, அதான் சொன்னேன். சரி சார், நான் கிளம்பட்டுமா? அடுத்த வாரம் இன்னொரு வாட்டி வர வேண்டியது இருக்கும். என்ன பேப்பர் எல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கும்ல. என்ன பேப்பர்? அட இந்த நடிகர் எல்லாம் கையெழுத்து போடுவாங்களே, அது பேப்பர் ஏதோ சொல்லுவாங்களே. கால் ஷீட். அதுதான் நிறைய பிசினஸ் பண்றதுனால இதெல்லாம் மறந்து போகுது. அட வந்துட்டான்டா. கதவை தட்டிட்டு வாடா. சாரி சார். எங்கடா போற? தட்டிட்டு வரணும்ல. இனி தேவையில்ல, உள்ளவா. பமிழா, இவன் கிஷோர், நம்ம ஃபினான்ஸ் கண்ட்ரோலர். என்னுடைய எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறது இவன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எண்ணெய் கம்பெனி, வாட்டர் பார்க்கு, இப்போ சினிமா. டேய் கிஷோர், எதுக்கு வந்த? இல்ல, நம்ம வாட்டர் பார்க்கோட கரண்ட் பில் வந்திருக்கு. அதை கட்டலனா ஃபீஸ பிடிங்கிறேன்னு சொல்றாங்க. எந்த வாட்டர் பார்க்கு? இல்ல சார், இப்ப சொன்னீங்கல்ல அந்த வாட்டர் பார்க். ஓ, அந்த வாட்டர் பார்க். என்ன கிஷோர், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? எல்லா விஷயத்துக்கும் நான் தான் வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரண்ட் பில் எவ்வளவு? அது 342. இல்ல 3,342 ரூபாய். இந்த மாசம் கம்மி தானே? இந்த மாசம் கம்மி தான். சில மாசம் 10 லட்சத்துக்கும் மேல போகும். போன மாசம் 1.5 கோடி வந்துச்சு. இந்த மாசம் கம்மி, மழையில வந்துச்சுல்ல. ஆமா, தை மாசம் இல்ல. இப்போ நீ போ, பில் எல்லாம் அப்புறமா கட்டலாம். கட்டணும். மிஸ் பமிழா, நாம ஏதோ பேசிட்டு இருந்தோமே. கால் ஷீட் சைன் பண்ற விஷயமா? எஸ், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சிடலாம். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வேண்டாம், எனக்கு ஷாருக் கானோட மீட்டிங் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா? வரேன். வரும்போது கேரக்டராகவே வரணும். கேரக்டரானா கொஞ்சம் கிளாமரா நான் பார்க்கணும் இல்ல? அப்பா என்ன ஸ்மைலு. நான் கூப்பிட்ட நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்குல்ல? நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். இவன் இன்னும் போலியா? ஐயோ சார், இத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணும் சார். ஆனா பார்ட்டி சூப்பர் தெரியுமா? ஐயப்பன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு செட்டப் பண்ணும்போது இவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கல. கடவுளே, அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்துருங்களேன். உண்மையை சொல்லுங்க சார், நீங்க கூட்டாளியை சுரண்டி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான். சரி, அது இருக்கட்டும். நீங்க காட்டுக்குள்ள ஐயப்பனை அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, காட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கோ? என்ன பிரச்சனை? இல்ல சும்மா கேட்டேன். ஏய், நீ இதெல்லாம் சொல்லிட்டு தெரியாதரா? அங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒருத்தனை கூட காணோமே. ஐயோ, நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைங்க. நான் ஏதோ இப்படி போகும்போது கொஞ்சம் வழி விடுங்க. இல்ல, ஒரு ஆம்பளை கிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களா? உங்க பேர் என்ன? என்ன பேர் இல்லையா? நான் போகணும், வழி விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, பேர் சொல்லிட்டு போங்க. எதுக்கு அப்படி தள்ளி விட்டீங்க?
இது நீங்க பொறுக்கித்தனம் பண்ணதுனால தானே? அதுக்கு அப்படியே தள்ளி விடுவீங்க. ஏதோ தெரியாம நடத்த என் பைக்கு பேக் அங்க இருக்கு. யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்களா? அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இவ்வளவு தூரம் இருக்கு. இதுக்கு ஒரு ஆட்டோ வசதி கூட இல்லை. என்ன எங்கேயாவது உட்கார வைங்க, கால் வலி தாங்க முடியல.